ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனால் அது அதிசயமா உங்களுக்கு தெரியாது. நீங்க சும்மா அடிக்கடி இந்த குர்ஆனை ஓதுகிறீர்கள், அதுல அப்படி ஒரு அதிசயம் இருப்பதாக யாருமே சிந்திக்க மாட்டார்கள். ஆனா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சிந்தித்து விட்டு இது கண்டிப்பாக இது ஒரு அற்புதம், இது ஒரு அதிசயம், இது ஒன்னே போதும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு அவர் வாக்குமூலம் தர்றார். அது என்ன சூரா? திருக்குர்ஆன்ல அபூ லஹப் என்பவனை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கிறது. தப்பத் யதா அபீ லஹபின் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 2 வரி 3 வரி இருக்கும். சின்ன வசனம், இவ்வளவு அடிக்கிடலாம், விரல்ல எழுதுனா 3 வரல எழுதிடலாம். இது ஒரு சின்ன ஒரு 3 வரியை கொண்ட ஒரு சின்ன அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் உள்ள செய்தி என்ன தெரியுமா? அபூ லஹப் என்று நபிகள் நாயகத்துக்கு பெரிய தகப்பனார். அபூ லஹப் என்பது நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாரோடு பிறந்த ஒருத்தனுக்கு பேரு அபூ லஹப். நபிகள் நாயகத்தின் மீது அவன் அதிகமான அன்பு வைத்திருந்தான். எப்ப? அவர் நபின்னு சொல்வதற்கு முன்னாடி நம்ம தம்பி மகன் அப்படின்னு ரொம்ப பாசம் வைத்திருந்தான். நபிகள் நாயகம் எப்போ ஒரு இறைவனை வணங்கணும்னு சொன்னாங்களோ, நான் இறை தூதர் என்று சொன்னார்களோ, இந்த கல்லு மண்ணையெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொன்னார்களோ, அப்ப எதிர்க்கக்கூடியவனாக அவன் மாறுகிறான். முதல் எதிரியா மாறுறான். நபிகள் நாயகத்தை எதிர்த்து மூஞ்சில மண்ணத்துக்கு வீசி நாசமா போ அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை ஏசிட்டு போறான். அவனை கண்டிச்சு இந்த வசனம் இறங்குது. என்ன இறங்குது? முகமது நாசமாக மாட்டார், அபூ லஹப் தான் நாசமாவான். குர்ஆன் சொல்லுகிறது, தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய 2 கரங்களும் அழிந்தன, தப்ப அவனும் அழிந்து விட்டான், மா அக்னா அன்ஹு மாலுஹு மா கஸப், அவன் சம்பாதித்த செல்வங்களும் பிள்ளைகளும் அவனுக்கு உதவ முடியாது. சயஸ்லா நாரன் ذات லஹபின், இவன் கொழுந்து விட்டு எரிகிற நரகத்தில் நுழைவான், இவன் மனைவியும் நுழைவாள் அப்படின்னு அந்த அத்தியாயத்து இவ்வளவுதான் மெசேஜ், இவ்வளவுதான் இருக்குது. இப்ப நல்லா கவனிக்கணும். இதுல ஏதாவது அதிசயம் இருக்கிற உங்களுக்கு தெரியுதா? இந்த அத்தியாயத்தை பார்த்தா இதுல ஒரு அதிசயம் இருக்கு நீங்க ஏதாவது பாப்பீங்களா? பார்க்க மாட்டோம். ஏன்? நம்ம சிந்திக்கிறது இல்ல குர்ஆன. சும்மா செத்து போன ஆளுகளுக்கு யாசின் குர்ஆன் அதுக்கு வச்சுட்டோம். நம்ம குர்ஆனை இதுல என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி மூளையை செலவழித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவது இல்லை. ஆனா இதுல பெரிய அதிசயமே இருக்கிறது. என்ன அதிசயம்? அபூ லஹப்ங்கிறது நபிகள் நாயகத்தின் எதிரி. எதிரியுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது நபிகள் நாயகத்தை ஒழிக்கணும், நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை வளராம தடுக்கணும், போனவங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வரணும். இது அவனுடைய கொள்கை. அபூ லஹபுடைய கொள்கை என்ன? நபிகள் நாயகத்தை எதிர்க்கணும், அவங்க மார்க்கத்தை எதிர்க்கணும், அந்த மார்க்கத்தை நம்பின மக்களை எல்லாம் மாத்தணும். இது அவனுடைய கொள்கை. இதுக்காக வேண்டிய கடைசி வரைக்கும் அவன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் வாழுகிற வரைக்கும் அவளை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப அவனை பத்தி இப்படி ஒண்ணு வருது. எப்படி வருது? டே அபூ லஹபே, நீ நரகத்துக்கு போவ. நரகத்துக்கு போக வேண்டாம் என்ன அர்த்தம்? இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்னு அர்த்தம். நரகத்துக்கு போவாய்னு ஒருத்தனை பத்தி சொன்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த மார்க்கத்துக்கு வரமாட்டான் அர்த்தம். இந்த சூறாவுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அபூ லஹபும் நரகத்திற்கு செல்வான், அவனுடைய மனைவியும் நரகத்திற்கு செல்வாள். அதாவது முகமது நபி ஏற்றுக்கொள்ள மாட்டான், இந்த மார்க்கத்துக்கு வரமாட்டான், அவனுடைய முடிவு இப்படித்தான் அமையும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. எப்ப சொல்லுது? அபூ லஹப் உலகத்துல வாழும் போதே சொல்லுது. இப்ப சொல்லல. எப்ப சொல்லுது? அபூ லஹப்ங்கிற உலகத்துல வாழும் போதே சொல்லுது. இந்த அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வரமாட்டான், அபூ லஹப் பொண்டாட்டி வரமாட்டான்னு சொல்லுது. இப்ப இவன் ஒழிக்கத்தான் நினைக்கிறான். யாரு? அபூ லஹப். எதை ஒழிக்க நினைக்கிறான்? முகமது நபியுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஒழிக்க நினைக்கிறான். ஒழிக்க நினைத்தால் முகமது நபி கொண்டு வந்த குர்ஆனை பொய்யினாக்கிட்டான்னு வைங்க, இஸ்லாத்தோடு எல்லாம் போயிருவாங்க. முகமது நபி கொண்டு வந்த குர்ஆனை பொய்யின்னு நிரூபிச்சுட்டான்னு வைங்க, இஸ்லாத்துல யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்ப அவனுக்கு ஒரு அருமையான சான்ஸ். இப்ப என்ன சான்ஸ்? அபூ லஹப் வரமாட்டான், அவன் பொண்டாட்டி வரமாட்டான்னு குர்ஆன் சொல்லுதுல, இதுக்காக வேண்டி என்ன பண்ணிருக்கானே, இப்படியா நீ சொல்ற அப்படின்னு சொல்லி நடிச்சு நான் வர்றேன்டா, இப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி இருந்தா என்னவாயிரு? ரசூலை கட்டி விட்டுருக்க முடியும்? முடியாது. நான் இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றேன், என் பொண்டாட்டி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருப்பார்களே, ஆனால் இந்த வசனம் பொய்யா போயிடும். எந்த வசனம்? அபூ லஹப் வரமாட்டான்னு நீ சொன்ன, இந்த வந்துட்டான், அப்ப இந்த குர்ஆன் பொய், குர்ஆன் பொய்னா நீ தூதர்ங்கிறது பொய், நீ கொண்டு வந்த மார்க்கம் பொய், எல்லாம் பொய்.
அனைத்தையும் பொய்யாக்குவதற்காக வேண்டி அவன் கிரிமினலா எப்படி சிந்திச்சிருக்கானே, இந்த ஆளு வசமா மாட்டிக்கிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப நான் சொல்றேங்க, ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்றேன், இந்த ஆள் இஸ்லாத்துக்கு வரமாட்டாருங்க. வந்துட்டாருன்னா என்ன ஆயிரு, நீ வரமாட்டேன்டா சொன்ன, இப்ப வந்துட்டு என்ன சொல்றேன்னா நான் பையனா போயிருவேன்ல. அப்ப உசுரோட இருக்கிற ஒரு ஆளை பத்தி இவன் வரமாட்டான்னு யாருக்கா அறிவிக்க இயலுமா? மனுஷன் கூட சொல்லி போடலாம், நான் சொல்லிட்டு நான் என் கணிப்புல சொன்னேன்றலாம். அல்லாஹ் சொன்னான்னு அறிவிக்க இயலுமா? அல்லாஹ் சொன்னா பொய்யாக கூடாத. அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? அபூலஹப் வரமாட்டான்னு சொல்றான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனுக்கு இந்த மூளை வேலை செய்யவே இல்லை. நபிகள் நாயகத்தை எல்லா விதத்திலும் எதிர்த்தான். இவரை ஒழிக்கிறதுக்காக வேண்டி பொய்யாவாச்சு நம்ம இஸ்லாத்துல போய் சேருவோம், நம்ம பொண்டாட்டியோட சேருவோம், சேர்த்துட்டு அங்கிட்டு வெளியேற்றிடலாம், இஸ்லாம் பொய்யின்னு ஆக்கிடலாம், குரான பொய்யின்னு ஆக்கிடலாம்னு சொல்லி அவன் இப்படி சிந்திப்பானே என்று கூட யோசிக்காமல் போல்டா அந்த முகமது நபி சொல்றாரு. அவர் சொன்னபடியே அவன் காபிராகவே மரணிக்கிறான். அவன் மனைவியும் இஸ்லாத்தை ஏற்காமலே மரணிக்கிறார்னா இந்த மாதிரி சவால் எல்லாம் மனிதனால் விட முடியாது, கடவுள் தான் விட முடியும். அவனுக்கு அப்படி ஒரு எண்ணத்தையே கொடுக்காமல் கடவுள் நினைச்சிட்டாரு, காப்பாத்திக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு பாதிரியார் சிந்தித்து என்ன செய்யறாரு, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாருங்கிற அளவுக்கு இப்படி அதிசயங்கள். வரலாறுகளை பற்றி சொன்னால் முகமது நபி ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க, நீ மக்காவை கைப்பற்றுவ குர்ஆன் சொல்லுகிறது. முன்னாடியே அது மாதிரி கைப்பற்றினாங்க. இப்படி சொன்ன வரலாற்று சம்பவங்களை எடுத்து பார்த்தாலும் குர்ஆன்ல சொன்னது அச்சரம் பிசகாமல் அப்படியே நடந்தேறியது நீங்கள் பார்க்கிறீர்கள்.